ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து 6ஆம் வகுப்பு இயல் 3ல் செகண்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். அறிவியலால் ஆள்வோம். அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில், விண்ணில், கடலில், காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன. மனிதனின் நகலாக இயந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றன. மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றன. கோள்கள் இனி நமக்கு தொலைவில் இல்லை. நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான். ஆமாம், முன்னாடி உள்ளதை இப்போ வந்து நிறைவேற்றி காட்டுறாங்களா? இப்போது நம்ம எவ்வளவோ வளர்ந்துட்டோம்ல. இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள் அப்படிங்காங்க. பாட்லைன் என்னதுன்னா, ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான். இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான். மனிதன் வந்து என்னெல்லாம் பண்ண நினைக்கிறாங்கிறத பார்க்கலாம். கடலுக்கு அடியில் செஞ்சு மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்குறான். வானில் வந்து மேலே நிலவில் வாழ நினைக்கிறான் பறந்து. செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கிறான். இயற்கை வாழும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கிறான். புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கிறான். எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை வந்து ரோபோட்டை வந்து படைக்கிறாங்களா? இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். இன்டர்நெட் மூலமாக நமக்கு எல்லாமே கிடைக்குதா? உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். மருத்துவங்கிற ஃபீல்டில் வந்து உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்களா, அந்த மாதிரி. அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான். நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடான். கோள்கள்லாம் நாளைக்கு நம்ம வாழ்ந்துருவோமா? வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். பாரதியார் வந்து ஒரு பாட்டில்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, வானை எழப்பும் கடல் மீனை எழப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம். இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. வானை எழப்பும் கடல் மீனை எழப்பும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவும் சந்தி தெருப்பெருக்கும் சாஸ்திரம் கற்போம். பாரதியார். இதோட புக் பேக் என்னன்னு பார்ப்போம். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் தான் கரெக்டு. ஆழக்கடல், ஆழம் பிளஸ் கடல் பிரித்தெழுதணும். விண்வெளி, விண் பிளஸ் வெளி. நீளம் பிளஸ் வான், நீலவான். இல்லாது பிளஸ் இயங்கும், இல்லாது இயங்கும். பாடல் வரி இடம்பெற்றுள்ள மோனை வரிகள். மோனை சொற்கள் என்னன்னு கேட்காங்க. மோனைன்னா ஒரு சொல் இருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா, முதல் எழுத்து வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா அதுதான் மோனை எழுத்து. ஆல பிளஸ் ஆய்வு, ஆ வருதா? எதுகைனா ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்கணும். ல நீல நிலவுள் வருதா? இயபுனா லாஸ்ட் எழுத்த ஒன்றா இருக்கணும். பார்க்கின்றான், சிறக்கின்றான். இன் இன். மோனைனா ஃபர்ஸ்ட், எதுகைனா செகண்ட், இயபுனா தேர்டு.